ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கோடை ஹில்ஸ் குக்கிங். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ரெசிபி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பாருக்கு பருப்பு அரிசி கொஞ்சமாக கழனி தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 4 பல் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்தலை பொரிச்சு எடுத்துக்கலாம். வத்தல் குழம்பில் போட வைத்த வத்தல் குழம்பில் போட வைத்த வத்தல் நல்லா வறுத்துருச்சு, எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில். வத்த குழம்புக்கு 2-3 வெந்தயம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூண்டு உரிச்சது ஒரு 10 பல், இதோட கருவேப்பிலை. பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா குழைய வேகணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாழைப்பூவை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பருப்பு வெந்துருச்சு. சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்து, கொஞ்சமாக சீரகம், 2-3 வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, வேக வச்ச துவரம் பருப்பு, கொஞ்சமாக புளி கரைசல், கொஞ்சமாக மல்லித்தழை நறுக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். முருங்கைக்காய் வெந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வத்தலை சேர்த்துக்கணும். பொரிச்சு வச்சுருக்கிற வத்தலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு
அதோட கழனியில் போட்டிருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன். வாழைப்பூவும் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மூடி போட்டு ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கிறேன். வத்த குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு இறக்கி வச்சுக்கிறேன். வாழைப்பூ வெந்துருச்சு, இறக்கிக்கலாம். தாளிச்சுக்கலாம் வாழைப்பூ. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்து, காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். வேக வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுலாம். வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த காலத்து மம்மிஸ்க்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? முட்டை ஆம்லெட்டுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தனியாக ஊற்றிக்கிறேம்மா. உப்புத்தூள் கொஞ்சம், நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகா நறுக்குனது, பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். தோசைக்கல்ல சூடாயிடுச்சு. முட்டை ஆம்லெட் ஊற்றிக்கலாம். லஞ்சுக்கு நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் சாம்பார், வத்த குழம்பு, பாசிப்பருப்பு வாழைப்பூ கூட்டு, அப்பளம், முட்டை ஆம்லெட்டு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச லஞ்ச் மெனு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.